Hi friends, welcome to YUVA'S CRAFTY channel. இன்னைக்கு டிஃபரண்டான ஒரு கிராஃப்ட் ஒர்க் தான் நம்ம வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் and 3 and 4 types of கலர்ஃபுல் கேண்டில் எப்படி பண்ணலாம்ன்றதை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு எம்டி கிளாஸ். இந்த கிளாஸ் வந்து ரொம்ப சீப்பான ப்ரைஸ் தான். ஸோ ஒன்லி 38 ருபீஸ்க்கு தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ அந்த அமௌண்ட் கூட உங்களுக்கு லைட்டாக தெரியலாம். ஸோ இந்த கேண்டில் பண்ணுறதுக்கு மெயினாக நமக்கு ஒரு கிளாஸ் தேவைப்படுது. ஸோ அந்த கிளாஸை நம்ம இப்போ எடுத்தாச்சு. இதுக்கப்புறமா நம்ம வாட்டரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிளாஸில் நம்ம ஃபுல்லாக வாட்டர் ஃபில் பண்ணாமல் 3/4 ஆட் பண்ணால் போதும். இதுக்கப்புறமா ஒரு 2-3 ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஸோ அதுக்காக நம்ம அந்த கேப் நம்ம விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த எம்டி கிளாஸில் ஒன்ஸ் நம்ம கலர் ஆட் பண்ணோன்னா ஆட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா எம்டி கிளாஸில் உங்களுக்கு டெக்கரேட்டிவாக என்ன தோணுதோ அதை நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ நான் வந்து 4 டைப்ஸ் நான் இந்த வீடியோவில் பண்ணியிருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு டைப் பார்த்திங்கன்னா இந்த கலர்ஃபுல் ஸ்டோன்ஸை வந்து நான் அதுக்குள்ளே ப்ளேஸ் பண்ண போகிறேன். ரொம்ப கேர்ஃபுல்லாக உள்ளே வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுறது ஒரு கிளாஸ். ஸோ இந்த கிளாஸ் வந்து ரொம்ப சென்சிட்டிவ், அதனால் ப்ரோக் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் எவ்வளோ வேணுமோ அந்த ஸ்டோன்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டோன்ஸ்லாம் வந்து ஃபிஷ் டேங்க் விற்கிறாங்க இல்லைங்களா, அந்த ஷாப்பில் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா பெரிய ஷாப்ஸில் நிறைய இடத்துல கிடைக்கிது. ரொம்ப சீப்பஸ்ட் ப்ரைஸ் தான். ஸோ 48 ருபீஸ் ஒரு பேக். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கி இந்த கலர்ஃபுல்லாக நம்ம பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸில் நம்ம இந்த க்ரியேட்டிவாக கலர்ஃபுல் ஸ்டோன்ஸை நம்ம ஃபில் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இன்னொரு ப்ரொசீஜர் என்னன்றதை பார்த்துடலாம். இதில் பார்த்தாலே உங்களுக்கு எவ்வளோ வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன்றது தெரியுது. ஸோ இதுக்கப்புறமா வீட்டில் ரொம்ப திக்கான இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஷீட்ஸ் இருந்ததுன்னா அதை எடுத்துக்கோங்க. இந்த ஷீட்ஸ் வந்துட்டு நம்ம ட்ரெஸ்லாம் வாங்குவோம் இல்லையா, அந்த கவர் வந்து உங்களுக்கு ரொம்ப திக்காகவே இருக்கும். ஸோ அந்த ஷீட் நான் எடுத்துக்கிட்டேன், பிளாஸ்டிக் ஷீட்டு. ஸோ ஒரு லிமிட்டடாக உங்களுடைய கிளாஸ் எந்த சைஸ் இருக்கோ அதை விட ரொம்ப சின்ன சைஸ் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஸோ என்னுடைய கிளாஸ் ரொம்ப மீடியம் சைஸை விட கொஞ்சம் சின்ன சைஸில் இருக்குது. ஸோ அதனால் நான் அதுக்கு ரிலேட்டடாக நான் வந்து கட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதை வந்து 4ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு லைட்டாக அந்த டிப்பில் நம்ம கட் பண்ணிடணும். ரொம்ப ஸ்மால் ஹோலாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசாக இருந்தாலும் மேலே வாட்டர் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களுக்கு இப்போ ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம் நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து வீட்டில் விளக்கேற்றுற திரி. ஸோ இந்த காட்டன் ஸ்பாஞ்ச் நம்ம எடுத்தாச்சு. இது ஃபுல்லாகவே அந்த ஹோல்ஸ்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் பெரிய சைஸை வெளியில் வந்து கேப்பில் விடுங்க. செகண்ட் ஸ்டெப் முடிச்சாச்சு. அடுத்தது தேர்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் விளக்கேற்றுற ஆயில். ஸோ இந்த ஆயிலை நம்ம அந்த வாட்டரில் போர் பண்ணிடணும். ஸோ ஒன்ஸ் இதில் பார்த்திங்கன்னா வாட்டரோட ஆயில் வந்து டிசால்வ் ஆகாது. ஸோ தைரியமாக நீங்கள் வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா வாட்டர் வந்து பேஸில் இருக்கும் அண்ட் ஆயில் வந்து மேலே உங்களுக்கு செடிமெண்ட் ஆகிடும். அதனால் உங்களுக்கு வந்து தியா அழகாக உங்களுக்கு வந்து லைட்டிங் ஆகும். ஸோ 100% இது ஒர்க்கிங். ஸோ இதில் வந்து 3 மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எம்டி பாட்டிலில் வாட்டர் ஆட் பண்ணும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி க்ரியேட்டிவாக இருக்கோ அது மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு திரி நம்ம எப்படி போடுறோன்றது சொல்லி கொடுத்தாச்சு. அடுத்தது வந்து லாஸ்ட்டாக ஆயில் நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஸோ இது ஒரு ப்ரொசீஜர். இன்னொரு ப்ரொசீஜர் ரொம்பவே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அடுத்தது எப்படி பண்ணலான்றதை வரப்போகிற வீடியோவில் பார்த்துட்டே இருங்க. ஸ்கிப் மட்டும் பண்ணிடாதீங்க. ஏன்னா இதில் 4-5 உங்களுக்கு வந்துட்டு க்ரியேட்டிவாக செஞ்சு காட்டியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ சேம் மெத்தட் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். வாட்டர் ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இப்போ நான் ஆட் பண்ணுறது பார்த்திங்கன்னா கோல பவுடர். இல்லை உங்கள் வீட்டில் வந்து ஃபுட் கலர்ஸ் இருந்தால் ஆட் பண்ணலாம். ஸோ 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் இது வந்து அழகாக இந்த கோல பவுடர் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. ஸோ வீட்டில் இருந்தனால நான் இதை யூஸ் பண்ணிட்டேன். ஸோ எவ்வளோ ஒரு பர்ஃபெக்ட் கலர் பாருங்களேன். பிங்க் இல்லை, இது வந்து மிக்கி மவுஸ் கலர் சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப எனக்கு ஃபேவரட்டான கலர் இது. ஸோ சேம் அதே மாதிரி நான் ஆயில் ஆட் பண்ணிட்டேன். அதே மாதிரி நம்ம வந்து இதை கட் பண்ணிவிட்டு 3 ஆட் பண்ண போகிறோம். இது நெக்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா
நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு ஸ்மால் ஃப்ளார்ஸ் இருந்தாலும் சரி, இல்லை வந்து ஒரு பிக் ஃப்ளார்ஸாக இருந்தால் நீங்கள் சிங்கிளாக அந்த பாட்டிலில் அழகாக நமக்கு வந்து அந்த கிளாஸில் விசிபிள் ஆகிற மாதிரி ப்ளேஸ் பண்ணுங்கள். மேலே வைக்கிறனால ஒரு யூஸ்மே இல்லை. ஸோ நம்ம வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை வந்து நம்ம சைடில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்க மாதிரி ஃப்ளார்ஸை ஃபேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஒரு டைப்ஸ் ஆஃப் தியா க்ரியேட்டிவிட்டி. நீங்கள் இதே மாதிரி நிறைய க்ரியேட்டிவ்ஸ் நம்ம பண்ண முடியும், நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ நான் இதை ப்ளேஸ் பண்ணிட்டேன். இப்போது அதே சேம் ப்ரொசீஜர் தான். ஒன்ஸ் நம்ம வாட்டர் ஆட் பண்ண போகிறோம், நெக்ஸ்ட்டு திரி வந்து ரெடி பண்ண போகிறோம், அடுத்தது ஆயில் நம்ம ஃபில் பண்ணிவிட்டு சேம் ப்ரொசீஜர் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இது வந்து தேர்ட் டைப். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபோர்த் டைப். இதில் உங்களுக்கே தெரியுது, வீடியோவில் பார்க்குறப்பவே தெரியுது நான் என்ன கலர் ஆட் பண்ணுறேன்னு. ஸோ இது வந்து பேரட் லைட் க்ரீன் கலர். ஸோ இது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் இந்த கலர்ஸு. ஒன்ஸ் நம்ம இந்த கலரை ஆட் பண்ணிவிட்டு அதே சேம் ப்ரொசீஜர் வாட்டர் ஃபில் பண்ண போகிறோம். இதில் பேசிக்காக நம்ம என்ன சொல்ல வரோன்னா, இதே மாதிரி நம்ம க்ரியேட்டிவாக நிறைய விஷயங்கள் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம கலர்ஸ் மட்டும் நான் ஆட் பண்ணாமல் இந்த ஜிக்னாஸ் மாதிரி இருக்குது இல்லையா, அதை மாதிரி பண்ணலாம். இல்லை குட்டி குட்டி டால்ஸ் எல்லாம் இருக்குது, அந்த டால்ஸை நம்ம உள்ளே போட்டு கூட நம்ம பண்ண முடியும். அந்த மாதிரி நிறைய க்ரியேட்டிவாக நம்ம வந்து பண்ண முடியும். இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து வீடியோட எண்டுக்கு நம்ம வந்திருக்கோம். இப்போ நான் பண்ணியிருக்க இந்த 4 டைப்ஸை வந்து நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இது கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வரப்போகிற வீடியோ பார்த்திங்கன்னா டெமோ. ஸோ ஒன்ஸ் நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன், வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் பண்ணியிருக்கேன். ஸோ இது எப்படி வந்து நம்ம லைட்டிங் பண்ணுறோன்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள், ஓகேங்களா? எண்டு வரைக்கும் பாருங்கள் வீடியோவை. ஃபஸ்ட்டு டைப் நான் பண்ணியிருக்கிறது கோல பவுடர். ரெண்டாவது வந்துட்டு கலர்ஃபுல்லான ஒரு ஸ்டோன்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்துட்டு பெயிண்ட் ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளார்ஸை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த லைட்டிங் ஆகுறப்போ நீங்களே வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுவீங்க. ஏன்னா அவ்வளோ க்யூட்டாக இருந்தது, அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. இது அழகாக நம்ம பார்ட்டி டைம்லேயும் இந்த மாதிரி நம்ம பண்ணலாம். வரப்போகிற தீபாவளி டைம்லேயும் இதை வந்து அழகாக நம்ம வீட்டில் டெக்கரேஷன் பண்ணி வைக்கலாம். சூப்பராக இருந்ததுங்க. நான் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த கிராஃப்ட் முடிச்சதுக்கப்புறமா இந்த வீடியோ நான் வந்து ஷூட் பண்ணது ஃபுல் அண்ட் ஃபுல் லைட் இருக்கிறப்பவே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணுன்றதுக்காக இதை வீடியோவாக நான் இதை வந்து ஷூட் பண்ணி உங்களுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கே நல்லா தெரியும். நல்ல கலர் அட்ராக்ஷனாக இருந்தது. பாருங்களேன் எவ்வளோ அழகாக க்ரியேட்டிவாக இருக்குது பாருங்கள். அண்ட் ஃபுல் ஃபோக்கஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து டே டைமில் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்னொன்றும் இருக்குது, அதாவது உங்களுக்கு லைட் இல்லை அந்த டார்க்கில் எப்படி இருக்குன்றதும் நான் உங்களுக்கு வீடியோவை இப்போ வந்து ஷூட் பண்ணியிருக்கேன். இது வந்து கொஞ்சம் லைட் இல்லாமல் நைட் டைமில் இது எப்படி இருக்குன்றத நீங்கள் பார்க்க முடியும். டே டைம்லேயும் அது கலர் அட்ராக்டிவாக இருந்தது. நைட் டைமில் இன்னும் ஒரு பியூட்டிஃபுல்லாக உங்களுக்கு வந்து விசிபிள் ஆச்சு. இதுக்கப்புறமா இப்போ லைட்னிங் பண்ணால் எப்படி சூப்பராக இருக்குன்றதை மட்டும் நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வரப்போகிற தீபாவளிக்கு சர்ப்ரைஸாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ரிப்ளை பண்ணுங்கள். ஒன்ஸ் இது டெமோவாக வீட்டில் நீங்கள் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக சூப்பராக பண்ணியாச்சு. ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நம்ம எப்படி ஒரு பார்ட்டி கொடுப்போமோ அந்த மாதிரி வீட்லேயே இந்த மாதிரி பார்ட்டிஸ் நம்மளாக க்ரியேட் பண்ண முடியும். ஸோ லவ்வபிள் பர்சனுக்கு சர்ப்ரைஸ் பண்ண முடியும். ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. லைட்னிங் ஆகுது ஃபுல் அண்ட் ஃபுல். இது எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 hours வந்தது. நான் டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் எனக்கு 1.5 hours வந்தது. ஸோ நீங்கள் வீட்டில் இதை செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸை ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக ஈஸியான கிராஃப்டோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டில் தென் பாய்.